வருகை தந்திருக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை உங்களுடைய பலத்த கரவொலிக்கு மத்தியில் வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் முக்கிய விருந்தினர்களையும் விழா மேடைக்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். தமிழ்நாடு சிறு தொழில் வளர்ச்சி நிறுவனம் சார்பில் குறிச்சி சிட்கோ தொழிற்பேட்டையில் 81.4 கோடி ரூபாய் மதிப்பில் அமைய உள்ள தங்க நகை பூங்காவிற்கான கல்வெட்டினை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தங்க நகை பூங்கா திட்டப்பணிகளை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தங்க நகை பூங்கா திட்டப்பணிகளை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைப்பார்கள். தங்க நகை பூங்கா அடிக்கல் நாட்டும் பணிகளை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது தொடங்கி வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள். தங்க நகை பூங்கா திட்டப்பணிகளை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது நேரலையில் தங்க நகை பூங்கா திட்ட பணிகளை பார்வையிடுகிறார்கள். தமிழ்நாடு சிறு தொழில் வளர்ச்சி நிறுவனம் குறிச்சி சிட்கோ தொழிற்பேட்டையில் தங்க நகை பூங்கா அமைப்பதற்கான திட்ட மேம்பாட்டு பணிகளை இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டி சிறப்பித்திருக்கிறார்கள். திட்ட மேம்பாட்டு பணிகளை நேரலையில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக கோயம்புத்தூர் மாவட்ட தங்க நகை தயாரிப்பு தொழில் முனைவோர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் குறிச்சி சிட்கோ தொழிற்பேட்டையில் அமைய உள்ள தங்க நகை பூங்கா குறித்த குறும்படம் உங்கள் பார்வைக்கு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்பின்படி கோயம்புத்தூரில் தங்க நகை தொழில் முனைவோர்களுக்கான உலகத்தரம் வாய்ந்த அதிநவீன வசதிகளை கொண்ட தொழிற்கூடங்கள் ஒரே வளாகத்தில் தமிழ்நாடு சிட்கோவால் 126.12 கோடி மதிப்பில் அமைக்கப்பட உள்ளது. முதல் கட்டமாக 81.4 கோடி மதிப்பில் 5 மாடி கட்டிடம் அமைக்கப்பட உள்ளது. தரைத்தளம் வாகன நிறுத்துமிடமாக அமைக்கப்பட உள்ளது. முதல் தளம் பொதுவான வசதிகளுடன் வரவேற்பு அறை, காட்சியக மையம், பயிற்சி கூடம், தர சோதனை ஆய்வகம், எடை அறை, பாதுகாப்பு பெட்டகம், குழந்தைகள் காப்பகம் மற்றும் மாநாட்டு அரங்கை கொண்டு அமைக்கப்பட உள்ளது. 2ஆம் முதல் 5ஆம் தளம் வரை நவீன நகை உற்பத்திக்கான பல்வேறு அளவிலான பணிமனைகள் அமைக்கப்பட உள்ளது. சிட்கோவால் அமைக்கப்பட உள்ள தங்க நகை பூங்கா திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இப்போது நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்கிறார்கள்.
நன்றி ஐயா. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க திரு ராஜேந்திரன் அவர்களை அன்புடன் வேண்டிக் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். என் பேரு ராஜேந்திரன். நான் கோவை குனியமுத்தூர்ல கிட்டத்தட்ட 23 வருஷமா நகை தொழில் பண்ணிட்டு வர்றேன். இன்றைய தினம் நமது மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்கள் தங்க நகை பூங்கா திட்டத்தை அறிவித்து அடிக்கல்லும் நாட்டியிருக்கின்றார். இது நம்ம ஒட்டுமொத்த நகை தொழிலாளர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். இந்த தங்க நகை பூங்காவை பற்றி சிறப்பு என்னவென்றால், அத்தனை வசதிகளுடன், பாதுகாப்பு லாக்கருடன், கட்டிங் மிஷின், டை மிஷின், பாலிஷ் மிஷின், இப்படி நம்ம பற்ற தொழிலுக்கு தேவையான அத்தனை உபகரணங்களையும் ஒரே இடத்தில் உருவாக்கி, பொது சேவை மையத்தையும் அந்த இடத்தில் உருவாக்கி, நமக்கெல்லாம் வெளியே சென்று தங்கத்தை கொடுத்து வருவதற்குள் திருட்டு பயமெல்லாம் இருந்திருக்கின்றது. அதெல்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு பாதுகாப்போட, அது மட்டுமல்லாமல் நம்மளுடைய தொடர்ச்சியாக நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு வழிவகுக்கின்றபடி நிறைய வேலைகளை கொடுத்து பயன்பெறும் வகையில இருக்குது. இந்த திட்டம் நம்ம ஒட்டுமொத்த பொற்கொள்ளர்களுக்கு ஒரு மறு வாழ்வுன்னு தான் சொல்லி நம்ம மகிழ்ச்சி அடையணும். இந்த திட்டமானது வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாமல் தமிழகத்தில் முதல் முறையாக கோயம்புத்தூரில் நம்ம பகுதியில் கிடைத்திருப்பது நம்ம ஒட்டுமொத்த பொற்கொள்ளர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். இதை நாங்கள் தக்க வைத்துக் கொண்டு இந்த தொழில் பூங்காவில் சரியாகவும் முறைமையாகவும் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் எங்களுடைய நகை தொழில்களை செம்மையாக செய்து எங்களுடைய நகைகளை, தமிழர்களின் பாரம்பரிய நகைகளை உலக அரங்குக்கு அடையாளம் காட்டுகின்ற வகையில் பெருமை சேர்ப்போம் என்பதை மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்படி ஒரு திட்டத்தை அறிவித்த மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களுக்கு ஒட்டுமொத்த பொற்கொள்ளர்கள் நன்றி மட்டுமல்ல, ஐயா உங்களுக்கு என்றென்றும் நாங்கள் கடமைப்பட்டுள்ளவர்களாக இருப்போம் என்பதை இந்த இடத்தில் மகிழ்ச்சியுடனும் நிம்மதி பெருமூச்சுடனும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி ஐயா. தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொற்கொள்ளர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொள்ள இருக்கின்றார்கள். அனைவரும் தங்களுடைய இடங்களிலேயே அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பொற்கொள்ளர்கள் அனைவரும் தங்களுடைய இடத்திலேயே அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தங்க நகை பூங்கா திட்டத்தின் மூலம் பயன்பெறும் பொற்கொள்ளர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொள்ள வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் தங்களுடைய இருக்கையிலேயே அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தற்போது குழு புகைப்படம் எடுக்கப்படுகிறது. இத்திட்டத்தின் மூலம் பயன்பெறும் பொற்கொள்ளர்களுடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பொற்கொள்ளர்களின் சார்பாக புத்தகமும் பொன்னாடையும் வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பொற்கொள்ளர்களின் சார்பாக நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது.